நம்ம எங்கே ரூம் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ப்ளூ லிஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஃபஸ்ட் ரூம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய ஹால் இருக்குது அண்ட் சோஃபா செட்டப்போட ஒரு பெரிய வீடு மாதிரியே இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஹாலுக்கு வந்தீங்கன்னா, ஹாலை விட்டு ரூமுக்கு வந்தீங்கன்னா, ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ரூம் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஒரு 20 பேர் வந்தாலே வந்து இந்த ரூம் அண்ட் ஹாலில் வந்து நீங்கள் படுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ ஏசி வந்து இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து ஒய்ஃபை 24/7 இருக்கும். நம்மகிட்ட வந்து பவர் வந்து இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா. நம்மகிட்ட வந்து பவர் கட்டுன்ற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ நம்மகிட்ட பவர் இருந்துகிட்டே இருக்கும். ரெஸ்ட் ரூம் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இருக்குங்க. ஸோ வாங்க, ஸோ ரெஸ்ட் ரூம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு விஷயம், ரெஸ்ட் ரூமை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு கிளாஸ் போட்டு அழகாக குளிக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது, ஓகேங்களா. பாத்திங் பண்ணுறதுக்குன்னு தனி இடமா இருக்குது ஒரு இடம். ஸோ அது வந்து கெய்சரோடவே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்டரோடவே வந்துடும், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும், ஓகேங்களா. க்ளீன் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த வயசு படி உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டிவி ஆக்சஸுமே இருக்குது, நீங்கள் டிவி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து டெக்கரேஷன்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டெக்கரேஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிச்சன் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வு கேஸோடு வந்துடுது. அண்ட் ஆல்சோ வந்து இது ஃப்ரிட்ஜு சொல்லி ஆகணும், ஃப்ரிட்ஜு வந்துடுச்சு. பாருங்க ஃப்ரிட்ஜ் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜு க்ளீனாக வந்துடுச்சு. பாருங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்டவ் கூட வந்து கேஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ வெசல்ஸுமே இருக்குது. வெசல்ஸ் வந்து மற்ற இடத்துலாம் இருக்காது, உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பியூரிஃபையரும் இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்டு. பியூரிஃபையரும் இருக்குது, வெசலும் உங்களுக்கு இருக்குது. வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. மோஸ்ட்லி எல்லா விழாவிலையும் இது இருக்காது, வாஷிங் மிஷின் இருக்காது. ஸோ அது இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னும் ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் வந்தீங்கன்னா உள்ள ஒன்று இருக்குது. ஸோ இந்தியன் டாய்லெட்டோட ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரூம் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் இருக்க ரூம் பார்த்துலாம். அண்ட் ஆல்சோ வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கெஸ்ட் இருக்காங்க. ஸோ அதனால் கெஸ்ட் கிட்ட ஒரு ரிவ்யூ கேட்குற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டூர் மாதிரி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக கப்புளுக்கான ஒரு ஸ்பாட்டுன்னு நான் சொல்கிறதா இல்லையானே எனக்கு தெரியல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கான ஸ்பாட்டு தான் நம்ம இந்த விழா. ஆக்சுவலாக இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கான ஸ்பாட்டு தான் சொல்ல போனால். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் 30 பேர் இருக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் ஆல்சோ வந்து கிச்சன் செட்டப் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, இன்னொரு 2 ரூம் இருக்குது. ஸோ இதே மாதிரி கீழே ஒரு செட்டப் நம்ம பார்த்தோம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் அதே தான். அது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம 4 ரூமே ஏசி தான். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் ஹீட்டர் இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துலையுமே வந்து அட்டாச் பாத்ரூம் தான். ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இருக்குது, கிச்சன் போய் பார்த்துக்கலாம். ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜு, ஸோ ஒரு மைக்ரோ ஓவன் இருக்குது. ஸோ வெசல்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் தேவையில்ல, வெசல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டவ் இருக்குது, ஓகேங்களா. மைக்ரோ ஓவன் ப்ளஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னா இங்கேயே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வெளியும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸ்விக்கியில் மட்டும் ஆர்டர் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நாமளுமே பக்கத்துக்கு ரெஸ்டாரண்ட் போகலாம் டைப் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணி தரலாம், ஓகேங்களா. நம்ம ஓனர் கேட்குறாங்கன்னா எங்கள் மேடம் கேட்குறீங்கன்னா அவங்களே ஆர்டர் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த ரூம் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ரூமு. ஸோ நல்லா கொஞ்சம் ஸ்பேசியஸான ஒரு ரூம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலரே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. கலரே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அதுதான் வந்து ஒரு ரூமுக்கான தேவை, ஓகேங்களா. இந்த கிளம்ஸியாக இருந்தால் சில பேர்லாம் பிடிக்கும், எல்லாம் கிளம்ஸியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இந்த கலர் வந்து அப்படியே கிளம்ஸியாக நமக்கு தெரியுது. ஸோ அந்த ஆல்சோ வந்து நமக்கு பக்கத்துலேயுமே வந்து வியூ இருக்கு பாருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வியூ இருக்குது. ஸோ நேச்சுரலான காற்றும் வந்து உள்ளே வரும், ஓகேங்களா. நீங்கள் ஏசி தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நேச்சுரலான காற்றும் நீங்கள் சுவாசிக்கலாம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ பக்கத்தில் அந்த க்ரீனிஷாக அப்படியே தெரியுது. பாத்ரூம் வந்து நீட் அண்ட் ஐடியா இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து செகண்ட் ரூம் பார்த்துடலாம். மீன்ஸ் அதான் ஃபஸ்ட் ரூமு, நம்ம வந்து செகண்ட் ரூம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். நான் இங்கேருந்து வரதால நான் செகண்ட் ரூம் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட் ரூமு. இங்கேயுமே ஏசி இருக்குது, அட்டாச் இருக்குது. ஸோ அதுவுமே க்ளீனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட் இருக்குது. அது இங்கே வந்து நேச்சுரல் காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு ரூமே வச்சுருக்காங்க. ஸோ ரூமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நேச்சுரலாக நீங்கள் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் காற்று வரும். ஸோ இயற்கையான காற்று வரும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருக்காது, இங்கே இருக்குது. அப்புறம் இந்த ரூம்லேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்கும். போத்து ரொம்ப கெஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்டுடலாம். நம்ம கெஸ்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டுடலாம். ஃபுல்லாக லக்ஸரியாக இருக்குது. பசங்க வந்து நம்ம 5 பேர்கிட்ட தங்குறோம். குடிக்கிறதுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்குது. தொல்லை இல்லை, போலீஸ் தொல்லைலாம் எதுவும் இல்லை. சேஃபாக இருக்குது. பக்கத்தில் பீச்சு. நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக நான் ஒன்று உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம ரிசார்ட்டில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ ரெஸ்ட்டில் இப்போ 4th ஃப்ளோர்லேருந்து சரி செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் தெரியும். ஸோ 200 மீட்டர்ஸ் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் போயிட்டு சில் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து வரவங்களுக்கு பீச்சு வந்து ரொம்ப ரொம்ப இப்போலாம் கேட்குறாங்க. பீச் பக்கத்தில் கோஸ்டல் ஏரியாலே வந்து இது கேட்குறாங்க, விலாஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப் இருக்குது. ஸோ வெசல் வந்து மற்ற இடத்துல இருக்காங்க, வெசல் வந்து இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டு எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸ் உங்களுக்கு தருவாங்க, ஓகேங்களா. இது வந்து மற்ற இடத்துல சில இடத்துல தருவாங்க, சில இடத்துல மோஸ்ட்லி தர மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு ரூமுக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸ் தராங்க. ஸோ அதுவே நம்ம ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம்னா இங்கே வந்தால் ஒரு ஹோம்லி செட்டப் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும், ஒரு ரூமுக்கு வந்த மாதிரி, ஒரு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி, ஒரு லாட்ஜுக்கு வந்த மாதிரி ஒரு அப்படி இருக்காது, ஓகேங்களா. ஸோ ஒரு வில்லாக்கு வந்த மாதிரி கூட இருக்காது. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்தால் அப்படி இருக்கும், உங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரூமு. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வில்லா உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ பேரடைஸ் ப்ளூ நெஸ்ட். ஸோ இதே மாதிரி அடுத்தது வில்லா உங்களுக்கு வேணும், ரெசார்ட்ஸ் வேணும், பாண்டிச்சேரியில் இதே மாதிரி அடுத்தது வெரைட்டியான ஹோட்டல்ஸ் பார்க்கணும், க்ரூஸ் பார்க்கணும், ரெசார்ட்ஸ் பார்க்கணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி போட்டுகிட்டே இருக்கும். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம பேரடைஸில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் நமக்கு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். பேராகிளைடிங், போட்டிங், ஸ்கூபா டைவிங். ஸோ இது 3மே நம்ம வர கஸ்டமருக்கு பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இங்கே வர கஸ்டமருக்குமே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரூம்ஸ்லேருந்து பட்ஜெட் ரூம் வரைக்குமே இருக்குது. நான் சொல்கிறது பேரடைஸில் சொன்னேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மாதிரி ரூம்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அதுக்கான ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வாங்க. ஸோ நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தரோம்.